வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்ல போகிறீங்க. அது என்னடான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பா குட்டி கிடைக்க போகிறாங்க. என்னது வெண்பா கிடைக்க போகிறாங்களா? என்ன சொல்கிறீங்க, இது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க, சத்தியமாக இது உண்மை தாங்க. நம்ம வெண்பா கிடைக்கிறதுக்கு முழுக்க யார் காரணமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம அரவிந்த் தான். அரவிந்த் சீரியலுக்குள்ளே வந்துட்டாரா? இத்தனை நாள் எங்கடா போயிட்டு இருந்தார்? மல்லியோட வாழ்க்கையிலேருந்து ரொம்ப தூரமாக போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னங்க பண்ணுறது, மல்லியோட வாழ்க்கையில் அருகில் தான் இருந்தார். ஆனால் என்ன பண்ணுறது, காலம் எல்லாமே நேரம் எல்லாமே ஒரு பக்கம் சூழ்ச்சிகரமாக மாறி நம்ம அரவிந்த விஜய் கிட்ட ஒரு பாச கைதியாக மாற்றி விட்டுருச்சு. அதனால் விஜய் கிட்ட அவர் ஓப்பனாகவே சொல்லிட்டார். ஒரு பக்கம் விஜய், உனக்கும் மல்லிக்கும் நல்ல வாழ்க்கை இருக்கும், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இப்போ திரும்ப வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம வெண்பாவை கரெக்டாக ரோடு ஓரத்தில் தான் பார்த்துருக்காங்க. அந்த சமயத்தில் வெண்பாவை காப்பாற்றுறாங்க. ரவுடிங்க 4-5 பேர் வந்து நம்ம அரவிந்தை பிடிச்சிடுறாங்க. உடனே பார்க்கணுமே, நம்ம அரவிந்த் வந்து ஒரு பக்கம் எனக்கு கும்பு கராத்தே கிம்பு எல்லாமே தெரியும், இப்போ யாரானா என்கிட்ட வந்து மோதலிங்களானா ஒரு தடவை பல்லெல்லாம் வச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு டைலாக் கூட இதோ பாரு விஜய், அதாவது அரவிந்த், நீ விஜய் ஆக முடியாது சரியா, நீ ஒரு ஆள், ஆனால் நீ வந்து விஜய் ஏறலான்னு சொல்லிட்டு நினைக்கிற பார்த்தியா, அது தவறான விஷயம் சரியா. விஜய்னா ஒருத்தர் தான், அது நம்ம தலைவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ என்ன பேச போகிறாங்க, ஏது பேச போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு பக்கம் பரபரப்பாக ஒரு பக்கம் பயமாக போயின்னு இருக்கு. இந்த சமயத்தில் நம்ம விஜய் திடீர்னு அரவிந்த் ஃபோன்லேருந்து ஃபோன் வருது. உடனே விஜய் அட்டன் பண்ணிட்டு, சொல்லுங்கள் அரவிந்த் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இந்த மாதிரி தான் வெண்பாவை இந்த இடத்துல பார்த்தேன், வெண்பா என் கூட தான் இப்போ இருக்கா, 4-5 ரவுடிங்கெல்லாம் துரத்திட்டு வந்தாங்க, அவங்க கிட்ட வந்து காப்பாற்றி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டது சந்தோஷத்தில் அப்படியே சும்மா விஜய் ஒரு பக்கம் தான் உடஞ்ச கால கிட்ட தெரியாமல் ஒரு பக்கம் துள்ளி கூதி தம்பி குள்ளி கூதி அப்படின்னு சொல்லிட்டு துள்ளி குதிக்க ஆரம்பிச்சிடறாங்க. அந்த மகிழ்ச்சியை பார்க்கணுமே, அந்த முகத்தில் அடடா என்ன ஒரு ஆனந்தம் இந்த கரடி மூஞ்சனுக்கு அப்படின்ற மாதிரி சந்தோஷமாக தான் இருக்காப்புல. இந்த சந்தோஷம் நீடிக்குமா நீடிக்காதா, இன்னும் என்ன நல்லா நடக்க போகுது, என்னென்னலாம் பண்ண போகிறாங்க அப்படின்ற பல சந்தேகங்கள் ஒரு பக்கம் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு தான் இருக்கும். சரி, இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் நம்ம தலைவன் விஜய் இருக்கார்ல, அவர் இருந்துன்னு ஒரு பக்கம் அரவிந்த் எங்கே இருக்கீங்க சொல்லுங்கள், நான் இப்போயே வரேன் அப்படின்னு சொல்ல, நீங்கள் எதுவும் வர வேணாம் விஜய், நான் இப்போ அங்கே தான் வீட்டுக்கு தான் கிளம்பி வந்துட்டு இருக்கேன். மல்லி எங்கே போயிட்டாங்க, மல்லிக்கிட்ட இந்த விஷயத்தை சொல்கிறேங்க. மல்லியும் பாவம் ரொம்ப பதட்டத்தோடு பயத்தோடு இருப்பாங்க. எனக்கு இப்போ எல்லாமே இப்போ தான் வெண்பா சொன்னால் இந்த மாதிரி ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு கடத்தி அந்த மாதிரி எல்லாத்தையும் ஓப்பனாக இப்போ தான் சொன்னேன். அந்த ரவுடிங்க எல்லாருமே வெண்பாவை கடத்துறது முழு காரணம் வெண்பாவோட பிளட்டு குரூப்பு, ரேட் பிளட் குரூப்பு. அதில் வந்து கரெக்டாக இதயத்தை வந்து குறி வச்சுருக்காங்க. இந்த ஏஜில் இதயம் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு, அதனால தான் வெண்பாவை கடத்துறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு இதே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லவும், எல்லாத்தையும் கேட்டு ஒரு பக்கம் விஜய் அப்படியே பதட்டத்தில் இதாகிடுறாரு. ஒரு பக்கம் கடவுள் மாதிரி வந்தீங்க, என் பொண்ணு எங்கேனா வாழ்ந்துருந்தா கூட நான் சந்தோஷப்பட்டுவேன், ஆனால் என் பொண்ணை கொல்ல பார்த்துருக்காங்களே படுபாவி பாவம், இவனுங்கெல்லாம் மனசுனுங்களா, இவனுக்கெல்லாம் மனசாட்சின்றதே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கோபம் ஆத்திரம் எல்லாமே நமக்கு வருது. என்னங்க பண்ணுறது, நம்ம அந்த இடத்துல பேச முடியாதே, நமக்கான அந்த தகுதி, அதுக்கான நேரம், அதுக்கான சூழல் எதுவுமே அமையல. அதனால் போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நீயாய் வாழ்வது யாரடா அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போய் ஆகணும். இப்போ நம்ம வெண்பா ஒரு பக்கம் வீட்டுக்கு வராங்க. இந்த விஷயம் மல்லி தெரியுது. மல்லி இருந்தாலும் உடனே கடவுள் முன்னாடி போய்ட்டு, கடவுளே கடவுளே கடவுளே, நீங்கள் தான் என்னை காப்பாற்றுனீங்க, என் பொண்ணை எப்படியே காப்பாற்றி தன்ட்டே, உனக்கு பரிகாரம் செஞ்சால் காப்பாற்றுவேன்னு சொல்லிட்டு சொன்னேன், அதே போல் என் பொண்ணை காப்பாற்றிட்டே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அப்படியே கீழே விழுந்து ஒரு பக்கம் கும்பிடுன்னு கும்பிட்றாங்க. ஆனால் நம்ம தலைவன் அரவிந்த் சண்டை போட்டு கையை கிழிச்சிக்கிட்டு அந்த இடத்துல நம்ம வெண்பாவை காப்பாற்றினோம் தான், பொசுக்கான கடவுளை காப்பாற்றினான்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில் சொல்லிடுறாங்களே. கடவுள் தான் ஒரு பக்கம் தூதுவனாக அவனை அனுப்பி வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுவும் உண்மையாகவும் இருக்கலாம். என்ன சொல்கிறது சொல்லுங்கள் பார்க்கலாம். நடந்ததெல்லாம் நடந்து போச்சு. இப்போ நம்ம அரவிந்த் வந்தாச்சு. நம்ம மல்லி இப்போ ஃபாஸ்ட்டாக ஒரு பக்கம் வீட்டுக்கு போயின்னு இருக்காங்க. போயிட்டு ஒரு பக்கம் வெண்பாவை பார்க்கலாம் பேசலாம்னு சொல்லிட்டு கிட்ட போகும்போது குறுக்க இந்த கௌசிக்கு வந்தால் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் நம்ம ராஜேஸ்வரி அட்டை வந்துடுறான். என்ன மல்லி, வெண்பா கிடச்சிட்டா போல், நான் கிடைக்க மாட்டா பர்மனெண்ட்டாக வாழ்க்கையை சிக்கலில் தள்ளி விடலான்னு தான், கிடச்சிட்டா அவள் கிடைக்காம தான் வச்சுக்கோ, உன் வாழ்க்கை ஒரு பக்கம் சின்ன பின்னமாகிட்டுருக்கான், அப்படியே கதறி தேம்பி வெம்பி நொந்து அழுந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதை கேட்டாலும் என்ன அதிகமாக பேசின்னு போயினே இருக்கான், இவனை இப்படியே விட்டால் வேலைக்கு ஆகாதே அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ராஜேஸ்வரியை பார்த்து, இந்த பார் ராஜேஸ்வரி, நீ என் பொண்ணை கடத்தலை, அந்த ஒரே காரணத்தாலும் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன், என் பொண்ணை நீ கடத்தி இந்த மாதிரி வேலை நடந்துச்சு வச்சுக்கா, உன் நிலமை என்ன இருக்குன்னே தெரியாது, உன்னை அவ்வளோதான் கைமா பண்ணிட்டு இருப்போம் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம மல்லி அடாடா, நம்ம மல்லி கோவப்படுறாங்களா, கோவத்துலேயும் பாடுறா இவ்வளோ அழகாக்குறாங்க மல்லி அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ஆச்சரியமாக தான் இருக்குது. என்னங்க பண்ணுறது, நம்ம மல்லி சும்மாவா சொல்லுங்கள் பார்க்கலாம், மல்லி கில்லி அப்படின்றத நம்ம அடித்து ஒரு பக்கம் சொல்லிக்கலாம். சரி, இந்த விஷயத்தெல்லாம் ஒரு பக்கம் ஓரம் கட்டிட்டு இதுக்கப்புறம்
என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லியோட குழந்தை வயிற்றுல ஒரு பக்கம் துள்ளி கூதி அப்படின்னு சொல்லிட்டு துள்ளி குதிச்சு விளையாடின்னு இருக்குது. இந்த சமயத்தில் கரெக்டாக அந்த ராஜேஸ்வரி இருக்கால அவர் தானே ஒரு பக்கம் எப்படியாவது பாய்சன் இதெல்லாம் ஒன்று கொடுத்து மல்லியோட கருவை கலைச்சிடணும். அதுக்கப்புறம் விஜய் இருந்துன்னு ஒரு பக்கம் இவ வயிற்றுல குழந்தை இருந்ததுன்னு நம்மக்கிட்ட சொல்லலை, இப்போ குழந்தை எல்லாத்தையும் நம்மக்கிட்ட சொல்ல, நம்ம மேலே அவளுக்கு பாசமே இல்லை, நம்ம மேலே அக்கறையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிக்க. அக்கறை பாசம் அது இது அவர்கிட்ட என்னடா உங்களுக்கு பிரச்சனை, இப்போ என்ன தானே பண்ணலான்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, முயற்சி செய்யணுங்க, முடிஞ்ச வரைக்கும் முயற்சி செய்யணும். அதுதான் ராஜேஸ்வரி பண்ணிகிட்டு இருக்கா. ஆனால் ராஜேஸ்வரி நல்ல வேலைக்கு பண்ண மாட்டேன், அவளோட கேப் மாதிரித்தனம் முள்ள மாதிரித்தனத்துக்காக தான் பண்ணியிருக்கா. இந்த ராஜேஸ்வரி இருக்காலே சரியான கேப் மாதிரிங்க, அவளெல்லாம் சும்மாவே விடக்கூடாது, அவளெல்லாம் அடிக்கிற அடியில் மூஞ்சி இருந்தாலும் உடஞ்சிடணும். ஒரு பக்கம் கேவலம் பணத்துக்காக ஒரு குழந்தைய கொல்ல பார்க்குறாளே, எதுக்கு இந்த பொழப்பு, எதுக்கு அந்த மானங்கட்ட பொழப்பு, ஏன் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் கோவம் வருது, எனக்கும் கோவம் வருது. என்னங்க பண்ணுறது, எல்லாமே ஒரு பக்கம் கடவுள் மேலே பாரத்தை போட்டு இருக்கோம். அதனால் கடவுள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கார். இதுக்கான தக்க தண்டனை எல்லாருக்கும் கண்டிப்பாக கொடுப்பாரு. அப்போ புரியும் உங்களுக்கு, இப்போ புரியல ஆனால் அப்போ புரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிவிடலாம். அதே சமயத்தில் கரெக்டாக நம்ம கதிரேசன் வந்து ஒரு பக்கம் என் பொண்ணை கொன்னது நீ தானே விஜய், உன் மேலே நான் கேஸ் போட போகிறேன், திரும்ப ஃபஸ்ட் இருந்தா என்னடா உங்களுக்கு பிரச்சனை, திரும்ப முதலேருந்து ஆரம்பிச்சுன்னு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, முதல்லேருந்தும் ஆரம்பிப்போம், முடிவுலேருந்தும் ஆரம்பிப்போம். அது என்னோட இஷ்டம், நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், யாரையும் நான் கேட்கறதுக்கு இங்கே ரைட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசின்னு இருக்காங்க. இதெல்லாம் பேசுறது ஒரு பக்கம் பார்க்கும்போது வெறுப்பாகவும் இருக்குது, எரிசலாகவும் இருக்குது. என்ன பண்ணுறது, எல்லாத்தையும் ஒரு பக்கம் கேட்டு தான் ஆகணும், பார்த்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா சியூ, நன்றி, வணக்கம், வந்தனம், வருகை தருகை, டாடா, பை பாய். டைமிங் என்ன டிங் டிங் டிடா டிங்.